ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இது கன்னியாகுமரி பொண்ணு விலாக்னு இருந்த சேனல் நேம் இப்போ வந்து நிஷா ரவி விலாக்ஸ்ன்னு சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்மளோட சேனல் நேம் வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, கன்னியாகுமரி பொண்ணு அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2-3 சேனல்ஸ் வந்து காட்டுது. நிறைய இருக்குது. பட் அவங்க நிறைய பேர் எப்படின்னா ஒரு 100-200 சப்ஸ்கிரைபர்ஸோட விட்டுட்டாங்க. பட் ஃபஸ்ட்டு காட்டுற ஒரு 2 சேனல் பார்த்தீங்கன்னா சேம் தான். நான் அதை சேனல் நேம் சொல்லலை, நம்ம சேனல் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ அவங்களோட வீடியோஸ் தான் ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு 10-20 வீடியோஸ் காட்டுது. அந்த பொண்ணு எப்படின்னா ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது நல்லாவே வீடியோஸ் போட்டுட்டு இருந்துச்சு. நான் பார்க்கும்போது ஒரு 10K 15K அந்த ரேஞ்சில் இருந்துச்சு சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கு. ஓ பரவாயில்ல, அந்த பொண்ணு நிறைய கெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினச்சேன். நல்லாவே வீடியோஸ் போடுறாங்க போல் அப்படின்ட்டு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 40+K ஆகிடுச்சு. என்னடா சடனாக இவ்வளவுத்துக்கு அதிகமாகிடுச்சு நான் திங்க் பண்ணேன். சரி ஓகே, நல்ல வீடியோஸ் போடுறாங்க போல் அப்படின்ட்டு அதே நேமில் இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி அந்த பொண்ணு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரீச் கொடுக்கணும், இவ்வளோ நாள் ஆகியும் நம்மளால் வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஆக முடியலையே அப்படிங்கிறதுக்காகவே அந்த பொண்ணு ஆபாசமாக வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருச்சு. அந்த நம்ம இப்போ நான் என்னோட நேம் வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா, சேனல் நேம் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா சஜஷனில் வர்றது எல்லாமே அந்த பொண்ணோட ஆபாச வீடியோஸ் தான் வருது. அப்போ எனக்கு வீட்டில் வந்து என்னோட கிட்ஸ் சர்ச் பண்ணும்போது அந்த மாதிரி தான் வருது. அது எனக்கு பார்க்கும்போதே எனக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம கிட்ஸ் அது எப்படி பார்க்க விடுறது? அப்போ இதே மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், நான் யாருக்குமே ரெக்வஸ்ட் பண்ணலை, யாருக்குமே என்னோட சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு நான் இது நாள் வரைக்கும் யாருக்கிட்டையுமே நான் கேட்டதும் கிடையாது, சொன்னதும் கிடையாது. நமக்கு நம்ம சேனலில் பிடிச்சி வந்தவங்க தான் எல்லாம் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே அவங்க தான். ஸோ அந்த சேனல் எனக்கு அது வர்றதுனாலேயே எனக்கு வந்து நான் கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்து நேமை வந்து சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். ஸோ நேம் சேஞ்ச் பண்ணாக்கி மானிட்டைசேஷன் ஆகாது, இருந்தாலும் பரவாயில்ல, என்னோடய மெமரிஸாக இந்த சேனலில் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காகவே என்னோடய சேனல் நேம் வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நிஷா ரவி விலாக்ஸ் அந்த நேம் உங்களுக்கு பிடிச்சி